Hi, this is Murdula from Talk on Tube. Virus அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது கோவிடும் அந்த டைம்ல ஏற்பட்ட லாக்டவுனும் தாங்க. இந்த லாக்டவுன் பீரியட்ல ஸ்கூல் படிக்கிறவங்களா இருக்கட்டும் இல்ல காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாருக்கும் இந்த டைம் பீரியட் ஜாலியா இருந்தாலும் நிஜமாவே கொரோனாவால அஃபெக்ட் ஆனவங்களும் அந்த டைம்ல வேலை இல்லாம போராடினவங்களுக்கு தான் அதோட உண்மையான வலி தெரியும். அந்த வலியில இருந்து இன்னும் கம்ப்ளீட்டா மீண்டு வர்றதுக்குள்ளேயே இன்னொரு லாக்டவுன் வரப்போகுது அப்படின்னு சொன்னா ஷாக்கிங்கா இருக்குல்ல. ஆமாங்க, இன்னொரு புது வைரஸ் மங்கி பாக்ஸ் இல்லனா எம் பாக்ஸ்னு சொல்ற இந்த வைரஸ் 10 நாள்ல 6 புது கண்ட்ரிக்கு வந்திருக்கு. அதே வைரஸ் இந்தியாவுக்கு வருமா? இந்தியாவுக்கு வந்தாலும் கொரோனா விட பயங்கரமா இருக்குமா? இதோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எம்பாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டிசீஸ் ஃபர்ஸ்ட் 1958ல டென்மார்க்ல இருக்கிற ஒரு லெபரட்டரியில தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்க டென்மார்க்ல இருக்கிற லெபரட்டரியில இந்த மங்கீஸ் எல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு காலனி மாதிரி இருக்கு. அந்த காலனில சில மங்கீஸ்க்கு மட்டும் அம்மை நோய் வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உடம்பு ஃபுல்லா கொப்பளமா இருந்திருக்கு. நமக்கு ஆல்ரெடி தெரியும் சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ் எல்லாமே பாக்ஸ்னு முடியுது. அதே மாதிரி தான் இந்த மங்கி பாக்ஸும் முடியுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிக்கன் பாக்ஸ் மாதிரியே தான் மங்கீஸ்க்கு வர்றதுனால இந்த டிசீஸ்க்கு பேர் மங்கி பாக்ஸ்னு வெச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா 1970ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த டிசீஸ் மங்கீஸ் கிட்ட இருந்து ஹியூமனுக்கு பரவி இருக்கு. இந்த நோய்க்கு காரணம் அப்ப மங்கீஸ் தானா அப்படின்னு பார்த்தோம்னா மங்கீஸ்க்கே எங்க இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது இன்னும் ஷார்ட்டா எதுன்னு தெரியல. சோ எல்லாரும் சயின்டிஸ்ட்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த சின்ன மேமல்ஸா இருக்கிற ரேட்டா இருக்கட்டும் இல்ல ரோப் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனிமல்ஸ் கிட்ட இருந்து தான் மங்கீஸ்க்கே பரவி இருக்கும். அதுக்கப்புறம் தான் மங்கீஸ் கிட்ட இருந்து ஹியூமன்ஸ்க்கு பரவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த வைரஸ் ஜூனோட்டிக் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூனோட்டிக் வைரஸ்ங்கிறது வெறும் அனிமல்ஸ் கிட்ட இருந்து ஹியூமன்ஸ்க்கு மட்டும் இல்லாம அனிமல்ஸ் டு அனிமல் கூட பரவும். அதனால இது வெறும் மங்கியையும் மனுஷங்களையும் மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, மத்த இருக்கிற உயிரினங்களையுமே இது அஃபெக்ட் பண்ணும். ஓகே, இதுதான் 1970ஸ்லயே வந்துடுச்சு. இப்போ என்ன அதை நினைச்சு பயப்பட வேண்டியதா இருக்கு? இவ்வளவு காலம் ஆயிடுச்சு, இப்போ எதுக்கு ஏதாவது வேக்சின் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்களே அப்படின்னு நினைச்சோம்னா இந்த டிசீஸ் காங்கோல மட்டும்தான் அதிக அளவுல இருக்கு. இந்த டிசீஸ் எண்டமிக் டிசீஸ்னு சொல்லுவாங்க. எண்டமிக் டிசீஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு இடத்துக்கு வேற எங்கேருந்து புதுசா வர்ற நோய் கிடையாது. அந்த இடத்திலே தோன்ற ஒரு நோய் பேர் தான் நம்ம எண்டமிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிசீஸும் இந்த மங்கி பாக்ஸும் காங்கோல தான் எண்டமிக்கா இருக்கு, அந்த இடத்துல தோன்றி இருக்கு. அதனால ஸோ அடிக்கடி இந்த நோய் அங்க வர்றது நார்மலாவே ஆயிடுச்சு. இப்ப என்ன புது பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நோய் இப்ப புது விதமா மாறி இன்னும் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. முன்னாடி காங்கோல மட்டும் பரவிட்டு இருந்த இந்த டிசீஸ் இப்ப கொஞ்சமா காங்கோவை சுத்தி இருக்கிற நாடுகள்லயும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. ரவாண்டா, உகாண்டா, புருண்டி, கேமரூன் மேக்ஸிமம் கண்ட்ரீஸ்ல இது பரவிட்டு இருக்கு. சரி, ஓகே, ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் பரவிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா இப்ப கண்டம் விட்டு கண்டம்னு யூரோப், அமெரிக்கா, பிலிப்பைன்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு. ஏங்க பிலிப்பைன்ஸ் வரைக்கும் போறீங்க? நம்ம நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தான்லயே இது பரவ ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்ப ரீசெண்டா பாகிஸ்தான்லயும் இந்த கேசஸ் எல்லாம் வந்திருக்கிறதுனால தான் எங்க சீக்கிரம் இந்தியாவுக்கும் வந்துருமோ, அதே மாதிரி கொஞ்சமா உலகம் ஃபுல்லா இந்த நோயும் கொரோனா மாதிரி வந்துடுமோ அப்படிங்கிறதுக்காக தான் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த டிசீஸை ஒரு பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது ஒன்ஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சீக்கிரம் பரவிடும். அதனால மக்கள் மட்டும் இல்லாம எல்லா கண்ட்ரீஸும் இதுக்கான ப்ராப்பர் ஸ்டெப்ஸும் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நோய், இந்த டிசீஸ் வந்தா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த டிசீஸ்லயே நமக்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு கிளேட் 1, இன்னொன்னு கிளேட் 2. இந்த எம்பாக்ஸ் வைரஸ் ஆல்ரெடி நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கு. 2022ல மட்டுமே 1 லட்சம் பேர் இந்த எம்பாக்ஸால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதான் ஆல்ரெடி இந்தியாவுக்கு வந்துடுச்சு, அப்புறம் என்ன மறுபடியும் வந்துடுமா அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா 2022ல வந்தது அது எம்பாக்ஸோட கிளேட் 2 டைப். பட் இப்ப பரவிட்டு இருக்கிறது கிளேட் 1 டைப். கிளேட் 2ங்கிறது அதோட பாதிப்பு அளவு கம்மியா தான் இருந்தது. அவ்வளோ சீக்கிரமா ஸ்ப்ரெட்டும் ஆகாது. ஸ்ப்ரெட் ஆனாலுமே டெத்துக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 0.5% தான். பட் இந்த கிளேட் 1 டைப் ஆஃப் எம்பாக்ஸ் வைரஸ் சீக்கிரமா பரவுறது மட்டும் இல்லாம இதோட பாதிப்பளவும் அதிகமா இருக்கு. 100 பேர் இந்த வைரஸால அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பா 10 பேர் இறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த வைரஸ் கண்ட்ரிக்குள்ள வர்றதுக்குள்ள பிரிகாஷனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சொல்லியிருக்காங்க. இந்த கிளேட் 1 டைப் ஆஃப் வைரஸ் சீக்கிரமா பரவறதா இருக்கட்டும் இல்ல பாதிப்புமே அதிகமா இருந்தாலுமே கூட சீக்கிரமா மியூட்டேட்டும் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மியூட்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா
நார்மலா ஒரு வைரஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இந்த இடத்துல போய் அஃபெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி வந்து ஹார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த வைரஸ் அது வந்து அதோட வேலையை செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆன்டி வைரல் ட்ரக் எடுத்துப்போம். இந்த ட்ரக் என்ன பண்ணும் அப்படின்னா வைரஸை போய் வந்து நீ இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சப்ரஸ் பண்ணிடும். பட் இந்த மியூட்டேஷன் மூலமா அந்த வைரஸ் தன்னோட டிஎன்ஏவை தன்னோட ப்ராப்பர்ட்டிஸை மாத்திக்கும். எப்படி வந்து இந்த ஆன்டி வைரல் கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கலாம், தப்பிச்சு போய் நம்ம ஹார்ம் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து சேஞ்ச் பண்றது தான் இந்த மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளும் கொரோனா தான். ஃபர்ஸ்ட் கொரோனான்னு வந்தது, அதுக்கப்புறம் ஆல்பா வைரஸ், பீட்டா வைரஸ், டெல்டா, ஒமிக்ரான் இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து மியூட்டேட் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் இந்த வைரஸும் இந்த கிளேட் 1 டைப் ஆஃப் வைரஸும் சீக்கிரமா மியூட்டேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த மியூட்டேட் ஆகுறதுனால என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தோம்னா, இது இவ்வளவு ஈஸியா பரவிட்டு இருக்கே, இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு ஆன்டி வைரல் ட்ரக் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணாலுமே கூட ஈஸியா அந்த ட்ரக்ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படிங்கிற மாதிரி அந்த வைரஸ் அதுல இருந்து மியூட்டேட் ஆயிடும். அப்படி ஆகும்போது நம்மளால அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டமாயிடும். அதனாலதான் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுக்காக ப்ரிகாஷனா இருக்கணும். ஆல்ரெடி நம்ம ஒரு பெரிய லாக்டவுனை பார்த்துட்டோம். இதனால வந்து வெறும் வீட்டளவுல மட்டும் இல்ல, நாடு அளவுல குளோபலாவே நம்ம ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கும். அப்படி இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு நிலைமை இந்த மாதிரி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவ்வளோ தடவை இவ்வளோ எமர்ஜென்சி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி எம்பாக்ஸ் 2022ல கிளேட் 2 டைப் ஆஃப் வைரஸும் ரொம்ப பரவிட்டு இருந்தது. அதுக்குமே வந்து இவங்க இது கொஞ்சம் காஷியஸா தான் இருக்கணும், எங்க பரவிடுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ 2023லேயே வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த எம்பாக்ஸ் வைரஸால இதுக்கு மேல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் மறுபடியும் 2024ல டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோல இந்த கேஸ் கிளேட் 2 டைப் ஆஃப் எம்பாக்ஸ் வைரஸ் அதிகமா பரவிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரில இருந்து இப்ப வரைக்கும் மட்டுமே கிட்டத்தட்ட 19,000 பீப்புளுக்கு இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதுல 500க்கும் மேற்பட்டவங்க இறந்திருக்காங்க. இதே நிலைமை இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னா ஃபுல்லா மறுபடியும் பேண்டமிக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கறதுனால தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்காக நம்ம கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எல்லா ஏர்போர்ட்லயுமே ரொம்ப சிவியரா செக் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி இந்த ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல இருந்து வர்றவங்க எல்லாரையுமே வந்து ரொம்ப செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் அதோட இன்குபேஷன் டைம் பீரியட் வந்து 15 to 21 days. இன்குபேஷன் அப்படிங்கிறது வந்து அந்த வைரஸ் ஒன்ஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்துடுச்சுன்னா எத்தனை நாள் அது தங்கி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இன்குபேஷன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 15 to 21 days இருக்கும் அப்படின்னு சொன்னதனால அவங்க வந்து நல்லா தரவா செக் பண்ணிட்டு அவங்களை குவாரண்டைன் பண்ணி அவங்களுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லைனா தான் அவங்களை வந்து மறுபடியும் நார்மலா அனுப்புறாங்களே. இந்த டிசீஸ் வந்தா என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமன் சிம்டமான ஃபீவர் இருக்கும், அதுக்கப்புறம் மசில் பெயின் இருக்கும், அதுக்கப்புறமா இந்த அம்மை நோய் வர்ற மாதிரி இந்த குட்டி குட்டி கொப்பளமா உடம்பு ஃபுல்லா வந்துடும். இது எப்படி பரவும் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலா நம்ம ஸ்னீஸ் பண்ணாலோ இல்ல இரும்புனாலோ அந்த எச்ச துகள்கள் மூலமா அது வந்து பரவும். அது மட்டும் இல்லாம பாடி ஃப்ளூயிட்ஸ் மூலமா ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்ல இருந்தோம்னா, இன்ஃபெக்டடான பர்சன் யூஸ் பண்ண திங்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா, அவங்களோட க்ளோத்ஸா இருக்கட்டும், அவங்க சும்மா குடிச்சிட்டு வச்ச டம்ளரா இருக்கட்டும், ஏதாவது நம்ம யூஸ் பண்ணனா கூட ஈஸியா பரவிடும். இது கொரோனாவை விட ஈஸியா பரவறதுனால தான் இது கொஞ்சம் காஷியஸா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டிசீஸ் வந்துடுச்சு அப்படின்னா இப்ப நமக்கு நார்மலா இருக்க சிக்கன் பாக்ஸ் மாதிரியே கொஞ்ச நாளைக்கு சிவியரா இருக்கும், அதுக்கப்புறம் தானா அது போயிடும். சில கேசஸ்ல டெத் வரைக்குமே போய் விடுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அப்ப இதுக்கு ஏதாவது ஆன்டிவைரல் ட்ரக் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் இல்ல. என்னதான் இந்த டிசீஸ் 1970லே வந்துட்டாலுமே கூட இது வரைக்கும் இதுக்கான எந்த ஒரு ஆன்டிவைரல் ட்ரக் கிடையாது. அது மட்டும் இல்லாம இதுக்கு வேக்சின் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா வேக்சின் ஸ்மால் பாக்ஸ்க்கான வேக்சின் இருக்கு. ஸ்மால் பாக்ஸை நம்ம 1990ஸ்க்கு முன்னாடியே கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணியாச்சு, கம்ப்ளீட்டா அதை ஒழிச்சாச்சு. பட் இருந்தாலும் அதோட வேக்சின் எதுக்காவது தேவைப்படுமே அப்படின்னு பல கண்ட்ரீஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வேக்சின் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த எம்பாக்ஸ் வைரஸ் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த வேக்சின் ஆல்ரெடி இருக்கும்போது காங்கோல தான் அடிக்கடி இந்த டிசீஸ் வருது. அப்ப அந்த மக்களுக்கு சிக்கன் பாக்ஸ் வேக்சின்லாம் நம்ம எப்படி குழந்தைகளுக்கு போடுறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுலதான் பெரிய சிக்கல். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ் பெரும்பாலுமே வந்து ஒரு அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் அப்படிங்கிறதுனால இந்த வேக்சின்ஸ் எல்லாமே அவங்கள்கிட்ட இல்ல. இப்பவுமே கூட இந்த டிசீஸ் இந்த அளவுக்கு பரவனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு வேக்சின்ஸ் ரொம்ப ஷார்டேஜா இருக்கு. இதனாலதான் இது ஈஸியா பரவ ஆரம்பிச்சிருக்கு, இந்த அளவுக்கு மியூட்டேட்டும் ஆயிருக்கு. சோ இந்த வேக்சின், இந்த ஸ்மால் பாக்ஸ் வேக்சினை எல்லாரும் இப்பவே எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. இந்த டிசீஸ் யாருக்கு வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கோ அவங்க மட்டும்தான் எடுத்துக்கணும், எல்லாருமே எடுத்துக்க கூடாது அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு மேல நம்ம கையில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிசீஸ் வராம இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்மள சுத்தபத்தமா வச்சுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு நம்ம கைகளை சானிடைஸ் பண்ணி வச்சுக்கிறோம், ஹேண்ட் வாஷ் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம நார்மலா எப்படி நம்மள வந்து கோவிட் டைம்ல
ப்ரிகாஷஸா இருந்தோமோ அதே மாதிரி இப்பவும் இருக்கணும். கவர்மெண்ட் சைடுமே வந்து ஏர்போர்ட்ஸ்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க எல்லாருமே தரவா செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம காஷியஸா இருக்கணும். பட் இதுல என்ன இன்னொரு புது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கண்ட்ரிக்கு பக்கத்துல இருக்கிற பிலிப்பைன்ஸ்லயும் இந்த கேஸ் இப்ப புதுசா வந்திருக்கு. ஆனா அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிசீஸ் வந்தவங்க அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு ஃபாரின் நேஷன்ஸ்க்கும் போனவங்க கிடையாது. ஸோ அந்த ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் இப்பொழுதுக்கு அந்த எம்பாக்ஸ் வந்திருக்கு. அப்ப அவங்களுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு ஆராயும் போது தான் தெரியுது பிலிப்பைன்ஸ்லயும் இந்த டிசீஸ் எண்டமிக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால நம்ம கண்ட்ரியில வெளிலேந்து வரலனாலும் உள்ளேந்து வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு நம்ம வந்து காஷியஸா சுத்தபத்தமா இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளால தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இது நம்ம கொரோனா மாதிரி வந்து உடனே போய் நம்ம டெத் அளவுக்குலாம் விடாது. ஸோ அதனால அந்த அளவுக்கு பயப்பட தேவையில்லை. பட் இருந்தாலும் ஸோ நல்லா காஷியஸா இருப்போம். இன்னொரு லாக்டவுன் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அதை எல்லாத்தையுமே நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.